Hello all, this is Dana. Why I started யூடியூப் சேனல். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயம். யூடியூப் சேனல் தானம்மா, இது என்ன பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, எஸ் ஃபார் மீ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் கமிட்மெண்ட்டோடு இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைனா அதை பண்ணவே கூடாது, ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதனாலேயே நான் ரெடியாக இல்லை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதனாலேயே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி அது ஃப்ளாப்பும் ஆகியிருக்கு, அடி வாங்கியிருக்கேன். 2023 ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, எடிட்டிங் தெரியாது, எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரியாது. அப்போ என்கிட்ட ஒரு நல்ல ஃபோனும் இல்லை வீடியோ எடுக்க. ஆண்ட்ராய்டு தான் வச்சுருந்தேன், இப்போயும் ஆண்ட்ராய்டு தான் வச்சுருக்கேன். பட் ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்க ஃபோன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதுவுமே கிடையாது, எனக்கு கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எதுவுமே இல்லாமல். அப்போ நான் எந்த தைரியத்தில் ஆரம்பித்தேன்னு தெரில. சும்மா ஸ்டார்ட் பண்ணுவோமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 வீடியோவும் அதில் போட்டிருப்பேன். அதுவும் என் ஃப்ரெண்ட் எடிட் பண்ணி கொடுத்தது தான், எனக்கு பெருசாக எடிட் பண்ண தெரியாது. அதனால் அதை அப்படியே குவிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2026 ஏன் திருப்ப யூடியூப் சேனல் ஓகே, இதில் ஒரு கோலோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு, அதோட நான் பண்ணுற விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே இருந்துச்சு. ஸோ ஐ ஹாவ் அ வியூ அட் திஸ் டைம். ஒரு வியூ இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது இப்போ ஸ்டார்ட் பண்ணதில். ஸோ என்னோடய ட்ராவல் பற்றி வீடியோஸ் போடலான்னு, ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை போடலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம். என்னோடய கரியரில் நான் இனிமேல் பண்ண போகிற விஷயங்களை சொல்லலாம். பிகாஸ் ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை கரியர். இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் பாயிண்டில் இருக்கேன். இப்போ நான் அடுத்தடுத்து என்னென்ன விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. நான் ஃபிகர் அவுட் பண்ணுறதையும் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்னோடய ஸ்கில் டெவலப் பண்ணணும், என்னோடய குட்டி குட்டியாக இந்த எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் என்னோடய ஃப்ளூயன்சி, முதல்ல நான் இங்கிலீஷில் மட்டுமே போடலான்னு யோசிச்சிருந்தேன். ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. பட் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டி தான், சரி தமிழ்லேயும் போடுங்க மேடம், ஒன்றும் ஆயிராது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, தமிழ்லேயும் போடலாம், இங்கிலீஷ்லேயுமே போடுவேன், 2 லாங்குவேஜ்லையுமே போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ மெயின்லி டாக்குமெண்டிங் திங்ஸ், நான் பண்ணுற எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணலாம், நான் பண்ணுற விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இஃப் அது யாருக்காவது ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணால் ஓகே, பட் இல்லைனாலும் இதை எனக்காக நான் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறேன், நான் பண்ணுற விஷயத்த சும்மா டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் யூடியூப் வந்து இப்போ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இதில் இந்த மானிட்டைசேஷன் இதெல்லாமுமே இருக்குது. எனக்கு நான் அது வரைக்கும் கொண்டு போவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் தட். பார்ப்போம், பண்ணால் ஹாப்பி தான், பண்ணலைனாலும் ஃபைன். நமக்கு என்ன வருதோ நம்ம அதை பண்ணலாம். நம்மளால் இதில் என்ன கற்றுக்க முடியுது அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ஆல் அபவுட் டெவலப்பிங் ஆர் ஓன் ஸ்கில். ஏன்னா இப்போது நிறைய விஷயத்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஐடிலேயோ எதுலேயோ ஒன்றுத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நடந்துட்டு தான் இருக்குது, ஏஐ ரீப்ளேஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த டைமில் நமக்கான ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என்னென்ன ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரில, ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன். அது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணலாம், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த யூடியூப் சேனல். இதை நான் மோஸ்ட்லி எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எடிட்டிங், வீடியோ எடுக்கிறது, ஸ்கிரிப்டிங். ஸோ என்னோடய டைமை நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நாட் ஒன்லி கன்சியூமிங். ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வீடியோஸ் நான் கன்சியூம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் க்ரியேட்டும் பண்ணலாம் அப்படின்னு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபார் திஸ் இஸ் த ரீசன் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை யூடியூப் சேனல். இதுதான் காரணம். இதை நான் அடுத்து எப்படி கொண்டு போக போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. இதெல்லாம் ஒரு வியூ இருக்குது, இதெல்லாம் தான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆக போதா, இல்லை நான் திரும்ப ஸ்டாப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக போடுவேன். பட் லெட்ஸ் சி. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ கேன் என்னோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும் இன்ஃபர்மேட்டிவாக. ஏன்னா எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி இந்த
கேமரா முன்னாடி கண்டென்ட் பண்ணுறதுலாம் வராது. ஸோ இன்ஃபர்மேட்டிவாக என்னால் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயத்த சொல்ல முடியும்னா ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. என்ன நான் சொல்லிவிட்டு இப்போ டவுட்டு கேட்குறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் சொல்ல போகிறேன் வீடியோவில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Do subscribe. Bye bye, take care.